ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்வீட் அண்ட் டூ வே கிராஸ் ஓவரு. எதுக்கு நம்ம வந்து கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. நான் வந்து ஒரு ட்விட்டரு, ஒரு ஊஃபர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. வருஷக்கணக்கா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, மிட் பேஸ் எடுத்து தரோம். மிட் பேஸ் எடுத்து தர்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு பாடுறவங்க வாய்ஸும் படம் பார்க்கக்குள்ள டயலாக்கும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய தெளிவும், தெளிவான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு இந்த கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறது மூலியமா மட்டுமே கிடைக்கும். சரிங்களா? நார்மலா வந்து ட்வீட்டருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டுட்டு, ஊஃபர வந்து டைரக்ட் கனெக்ஷன்ல போட்டு தான் நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரு பிராண்ட் டூ வே ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்ள எல்லா பிராண்டு டூ வே ஸ்பீக்கர் சிஸ்டத்துலயும் பார்த்தீங்கன்னா, உள்ள கிராஸ் ஓவர் வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் ஓவர்னால மட்டுமே உங்களுக்கு வந்து வாய்ஸும், மியூசிக்கும் தெளிவா, ஹைஃபையா எடுத்து தர முடியும். அதனால தான் நீங்க கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி பாட்டு கேட்கிறதோ, இல்ல படம் பார்க்கிறதோ நெசசரி. ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெவி டியூட்டி ஸ்வீட்டன் கம்பெனியோட கிராஸ் ஓவர் இது. ரொம்ப காஸ்ட்லாம் ஆகாது. வித்தின் அதாவது ரூ. 300 பட்ஜெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹைஃபை சவுண்ட் வந்து உங்களால கேட்க முடியும். ஓகேங்களா? ஒரு 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 கிராஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 300 பட்ஜெட் நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். செலவு பண்ணீங்கன்னா 2 செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்க்கு ₹600 நீங்க வந்து தெளிவான பாட்ட வந்து உங்களால கேட்க முடியும். சரிங்களா? கொஞ்சம் நம்ம செலவு பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? ஆடியோ வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு வர முடியும். நீங்க டைரக்ட்டா குடுத்தீங்கன்னா, எல்லா ஃப்ரீக்வன்சியும் வூஃபர் வந்து ப்ளே பண்ணும். அதனால அந்த கோன் வந்து டிஸ்டர்ஷன் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஸ்டார்ட்டிங் ஃப்ரீக்வன்சிலருந்து எண்டிங் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ஒரு வூஃபர நம்ம ப்ளே பண்ண விட்டோம்னா, அதால ஹேண்டில் பண்றது கஷ்டம். புரியுதுங்களா? ஈவன் தோ அது ஒரு ஃபுல் ரேஞ்சா இருந்தாலுமே. அதனால இத போட்டு நீங்க வந்து அந்த வூஃபர கனெக்ஷன் குடுத்தீங்க, ஒரு ட்வீட்டர கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா, ட்வீட்டருக்கு போக வேண்டிய ஃப்ரீக்வன்சி ட்வீட்டருக்கும், வூஃபருக்கு போக வேண்டிய ஃப்ரீக்வன்சி வூஃபருக்கும் போறதுனால, தெளிவான ஹை-ஃபை சவுண்ட் மியூசிக் நீங்க கேட்கலாம். ஆர்டருக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.